திருவண்ணாமலை கிரிவலம் போனா சூரியனையே சுத்தி வந்த புண்ணியம் கிடைக்குமா? சிவபெருமான் மேல பக்தி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கிரிவல பாதையில ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் மறைஞ்சிருக்கு. இது வெறும் நடைப்பயணம் இல்லை. இது ஒரு புவியியல் மற்றும் ஆன்மீக அதிசயம். திருவண்ணாமலை அக்னி தலம் என்று அழைக்கப்படுகிறது. சித்தர்கள் வாக்குப்படி மலையை ஒருமுறை சுற்றுவது என்பது ஆண்டவெளியையே வலம் வருவதற்கு சமம். கணித ரீதியாக பார்த்தால் இந்த மலையின் வடிவம் ஒரு மிகப்பெரிய காந்த சக்தியின் மையம். நீங்கள் மலையை சுற்றி நடக்கும்போது உங்கள் உடலின் இரத்த ஓட்டம் பூமியின் சுழற்சியோடு இணைகிறது. காலையில் சூரியன் உதிக்கும் திசையில் தொடங்கி மலையை சுற்றி வரும்போது சூரியன் இந்த பிரபஞ்சத்தை சுற்றுவது போன்ற அதே ஆற்றல் உங்கள் ஆத்மாவிற்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் கோடிக்கணக்கான மூலிகைகளின் வாசம் உங்கள் நுரையீரலை சுத்தப்படுத்துகிறது. அஷ்டலிங்கங்கள் உங்கள் பயணத்தில் 8 திசைகளிலும் பாதுகாப்பாக நிற்கின்றன. இந்த 14 கிலோமீட்டர் பயணத்தில் உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் அந்த அக்னியில் எரிந்து சாம்பலாகும். அறிவியல் சொல்கிறது, இங்குள்ள காந்த அலைகள் மூளையின் செல்களை புதுப்பிக்கின்றன என்று. அதனால்தான் இந்த கிரிவலம் போனால் சூரியனை சுற்றிய புண்ணியம் அப்படியே கிடைக்கும் என்கிறார்கள். வெறும் காலோடு நீங்கள் நடக்கும்போது பூமியின் சக்தி நேரடியாக உங்கள் உடலில் பாய்கிறது. மன அழுத்தம் நீங்கி ஒரு புது மனிதனாக நீங்கள் திரும்புவீர்கள். இன்றும் பல சித்தர்கள் அரூபமாக இந்த மலையை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐதீகம். அந்த அண்ணாமலையார் அழைத்தால் ஒழிய யாராலும் இந்த மலையை சுற்றி வர முடியாது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விடாதீர்கள். நீங்க உண்மையான சிவபக்தனா? கீழே ஓம் நமசிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.